Hey folks, this is Dinesh. இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா the brand new Honda CB 125 Hornet தான் இருக்குது. This is the baby Hornet. Hornetல இப்போ 750,000லாம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு baby Hornet. இந்த வண்டியை நான் எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டி நான் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். more than 15 kilometers 20 kilometers நான் ஓட்டிட்டேன். ஸோ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ நான் கூடி சீக்கிரமே இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் தட்டாக அதை அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக வாலியா ஹோண்டாக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். இந்த வண்டி நம்ம ராம்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கம் இன் அண்ட் செக் இட் அவுட். டெஸ்ட் ட்ரைவுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. We are about to reach 1K subscribers. So கொஞ்சம் மனசு வச்சிங்க அப்படின்னா we can easily hit that as well. And இந்த வண்டியை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். Let's get in. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் விஷயமா நான் இந்த வண்டியில் பார்க்குற விஷயம் வந்து இதோட கம்ப்ளீட் டிசைன். உண்மையிலே வந்து அந்த CB1000ஓட ரிசம்பிளன்ஸ் அப்படியே இந்த 125க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஸ்டைலிஷான டிசைன் வந்து ஹார்னட்டோட 200 வேரியண்ட்டில் கூட நமக்கு கிடையாது. ஸோ இந்த பைக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிக் ஹார்ட்ஸ் ஆஃப் டூ ஹோண்டா அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்போ என்னோட இருக்க வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா பிரில் ப்ளூ வித் லெமனைஸ் எல்லோ. ஸோ இந்த கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் 3 கலர் ரேஞ்சோட இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு பர்சனலாக வந்து அந்த இக்னிஸ் பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிளாக்கையும் அந்த CB1000 நான் சைட் பை சைட் போடுறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நானும் ஜஸ்ட் வந்து யோசிக்கவே இல்லை இந்தளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு. அந்த பிளாக் வேரியண்ட்டையும் CB1000ஓட பிளாக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஐடென்டிக்கலாக வந்து அந்த பைக்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீரியஸ்லி டிசைனை பொறுத்தவரையும் வந்து இந்த பைக் வந்து ஒரு 10 out of 10 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு LED கம்ப்ளீட் LED. ஸோ இந்த பைக்கில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல் LED செட்டப்புக்கு இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஃபீலே வந்து இந்த லைட்டிங் செட்டப்லாம் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த இடத்துல வர LED லைட்ஸ் வந்து நமக்கு லோ பீபாவும், இந்த மெயின் LED லைட் வந்து நம்ம ஒரு ஹை பீபாவும் வந்து ஆக்ட் ஆகுது. பார்க்குறதுக்கும் சரி, அட் த சேம் டைம் வந்து லைட்டோட பிரைட்னஸும் சரி உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இந்த LED பேக் டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பீஸ் ஆஃப் ஃபெண்டர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மேட் கிரே அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 கலர்ஸ்லேயே வந்து இந்த ஃபெண்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், நாட் ஜஸ்ட் 1 சிங்கிள் மெட்டீரியல். இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீல்ஸையும் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கலர்ஸ் லைக் நம்ம பாடியில் இருக்க என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் நமக்கு வந்து வீலும் வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வர டயர் செக்ஷன் வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம் 17 inch வீல்ஸ் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கம்ஸ் வித் MRF ஜாப்பூஸ் 80 செக்ஷன் டயர்ஸ் தான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 80 செக்ஷன் டயர்ஸ், அதுவும் இல்லாமல் MRF ஜாப்பூஸ் வர டயர்ஸ் வேறு ரொம்ப ஸ்கின்னியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வரலாம். பட் இதில் ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 246 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கோட பைட்ஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கம்ஸ் வித் ABS சப்போர்ட் அஸ் வெல். இந்த பிரேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்டியூரன்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ. எனக்கு இந்த பிராண்ட் கேள்விப்படல. மேபி என்டியூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிராண்டாக கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இட்ஸ் ஃபீல்ஸ் நியூ ஃபார் மீ இந்த பிரேக் கேலிப்பர்ஸ். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் வண்டியிலையும் பவர் கிடையாது. ஸோ இந்த பவருக்கான பிரேக்கிங்கை வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் 125ல் இது வரைக்கும் எந்த பைக்லாம் இல்லாத ஒரு விஷயம் யூஎஸ்டி ஃபோக்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஷோவாவோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் 41 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராவலுக்கு நியர்லி வந்து ஒரு 130 150க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாகவே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக அந்த பிரிட்ஜோட அன்ரிலேஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரம்பிள் ஸ்ட்ரிப்லையும் பார்த்துட்டேன். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸே சுத்தமாக இல்லை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த ஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் இதோட காம்படிட்டர்ஸ் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் இதோட காம்படிட்டர்ஸ் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இதோட காம்படிட்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோட டேரக்ட் காம்படிஷன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தேர் நேம். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான டிசைன் மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது சரியான கில்லர். லைக் அந்த பைக் லான்ச் ஆகிறப்போ எந்த அளவுக்கு ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி
அதோட மல்டிபிள் எக்ஸ் வந்து இந்த பைக்கோட டிசைனும் வந்து இதோட ஸ்ட்ரக்சரும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செக்மெண்ட் கில்லர் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஒரு சில விஷயங்களும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ். இன்னும் ஒரு சிலது இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற இந்த ஷார்ப்பான டிசைன் அகெயின் ஒரு நல்ல பார்க்கறதுக்கு ஒரு பல்கியான லுக்கை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபெண்டர்ஸ்லேருந்து அப்படியே நம்ம டேங்க் ரீஜனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பூராமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி உண்மையில் நல்லா இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது. எந்த இடத்துலையும் எனக்கு வந்து பேனல் கேப்ஸ் ரொம்பலாம் விசிபிளாக இல்லை. இட்ஸ் ஓகே தான். நமக்கு வந்து நான் NX 200ல சொல்லியிருந்தேன்ல ஒரு பிளாஸ்டிக் இஷ்யூ, அந்த மாதிரி இங்கே வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை. பட் அந்த பிளாஸ்டிக் ஃபீல் இருக்குதான். பில்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ரீஜனில் இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்டர்டியான பிளாஸ்டிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி கொஞ்சம் ஸ்டர்டியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. முக்கியமாக இந்த ரீஜனில் பார்க்குறப்போ கொஞ்சம் அமுங்குற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இது ஒரு பிளாஸ்டிக்கோட ஒரு மெரிட்ஸ் அப்புறம் டிமெரிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மெரிட்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் சேவிங், நமக்கு எக்கச்சக்கமான வெயிட்ஸ் வந்து இதனால் சேவ் ஆகுது. டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பில்ட் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ வர்ஸ் தோ, பிகாஸ் இந்த பட்ஜெட்டுக்கும் சரி இந்த கெப்பாசிட்டி இருக்குது இந்த இன்ஜினுக்கும் சரி இது ஒரு போதுமான பில்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வண்டியோட இதில் மெயினான பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டாவில் பார்க்குற மற்ற 125cc சிமிலரான கெப்பாசிட்டி தான் இங்கேயே இருக்குது. 123.4cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஸ் வித் 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் வெட் மல்டிப்ளேட் கிளச் தான், ஸ்லிப்பர் கிளச் தான் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெக்லாம் நீங்கள் கேட்குறப்போ மோரல்லஸ் உங்களுக்கு வந்து SP 125ஓட ஸ்பெக் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அதை யாருமே ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஸ்லைட்டான பவர் அண்ட் டார்க் கெயின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 11 bhp வந்து 7500 RPMலையும் அகெயின் 11.2 Nm ஆஃப் டார்க் வந்து கிட்டத்தட்ட 6000 RPMலையும் வந்து இந்த இன்ஜின் வந்து பம்ப் பண்ணி எடுக்குது. ஸோ இது இந்த SP 125 விட ஸ்லைட் கெயின், ரொம்ப டிராஸ்டிக்கான கெயின் கிடையாது, ஜஸ்ட் 0.5 0.6 அந்த கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் பவர் டியூனில் நடந்திருக்க விஷயம். பட் அதர் தட் அந்த SPயோட எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. லீனியரான ஒரு புல், எந்த இடத்துலையும் நமக்கு வந்து இந்த சர்ஜ் எதுவுமே ஃபீல் ஆகலை. த்ரூ அவுட் த ரிவ் பேண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப லீனியராக நம்மளை வந்து கூட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட். ஏன்னா ஹோண்டா SPயில் நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்காது, ஒரு யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலாக சட்டிலாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து எக்ஸாஸ்டோட எண்டு கேனையும் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்டோட எண்டு கேன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து நல்லா இருக்குது. இதை நான் கேட்க வைக்கிறேன், எப்படி இருக்குது நீங்கள் கேளுங்க. ஸோ கேட்குதா? ஸோ கொஞ்சம் ஒரு பேசியான நோட் தான். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இங்கே ஆஃபர் பண்ணதாங்க. அந்த SP 125 பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்மூத்தான அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து இங்கே கிடைக்கும். நமக்கு இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசியான எக்ஸாஸ்ட் நோட்டோட எக்ஸாஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா கேட்க பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைட் ரிவ்யூ ஆக்சுவலாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து எந்த அளவுக்கு கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வேணுன்ற ஒரு சில இடத்துல சிட்டிக்குள்ளே ரேவ் பண்ணி ஓட்டுறப்போ இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பேர் பார்க்கவும் செஞ்சாங்க திருப்பி. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து ஒரு ஓவரால் ஒரு 10/10 இன்ஜின், ஒரு 125cc ஒரு நல்ல ஸ்மூத்தான நல்ல ரிலையபிளான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பெட்டரான இன்ஜின் அப்படின்னா நம்பி இந்த ஹோண்டாவில் இந்த 125cc எடுக்கலாம். ஏன்னா பேசிக்காக ஹோண்டானாலே ஒரு நோன் ஃபார் ரிலையபிலிட்டி அண்ட் நோன் ஃபார் ஸ்மூத்னஸ், அதே தான் ஆக்சுவலாக வந்து இந்த பாடி ஸ்டைல்லையும் வந்து இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்த நமக்கு வந்து பாடி ஸ்டைலில் அக்ரெசிவே தவிர இன்ஜின் வந்து ஸ்டில் வந்து ஒரு லீனியரான புல் தான், ரொம்ப 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 ஸ்மூத்தாக நம்மளை வந்து கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். இதோட க்ரூசிங் ஸ்பீட் டெஸ்ட் எல்லாமே நான் வந்து என்னோட ரைட் ரிவ்யூவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா வரும். மேபி நீங்கள் பார்க்குற டைமில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் காட்டுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் திஸ் பிஃபோர் யூ மூவ் ஆன். ஓகே. அண்ட் இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து பவர் பண்ணுறதுக்காக ஒரு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் பில்டு வந்து டேங்க் ரீஜன்லாம் ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜனில் மட்டும் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இதே இஷ்யூ தான் நமக்கு வந்து NX 200லையும் சரி மற்ற ஹார்னட்லேயும் வந்து நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல கொஞ்சம் பிளாஸ்டிக் ரீஜன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் குட் பி பெட்டர். பட் இந்த இடத்துல சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்டர்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இன்ஜினுக்கும் சரி இந்த கெப்பாசிட்டிக்கும் வந்து மோர் தென் எனஃப். ஏன்னா இதோட மைலேஜே வந்து ஆவரேஜாக ஒரு 50+ வந்து ரொம்ப டீசெண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ அப்படின்றப்போ சிட்டி ப்ளஸ் ஹைவேல நம்ம வந்து நம்ம நார்மலாக ஓட்டுறப்போ இதுக்கு மேலேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடித்து ஓட்டினாலே உங்களுக்கு வந்து 50 அப்படின்றது ஒரு கேரண்டிட்டாக வர்ற விஷயம். ஸோ அப்படின்றப்போ இந்த ஃபியூல் டேங்க் வந்து திஸ் இஸ் மோர் தென் எனஃப்.
ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபியூல் டேங்க் இது ஓகே தோணுதா? இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படி என்னன்னா இதோட டிஎஃப்டி கிளச்சர். எஸ், ஹோண்டாவோட 125cc இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஹோண்டாவோட மற்ற 125cc இந்த டிஎஃப்டி கிளச்சர் இருக்குது. பட் ஹோண்டாவை தவிர்த்து இந்த மாதிரி ஸ்போர்ட்டி 125cc நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலையும் வந்து இந்த 4" டிஎஃப்டி கிளச்சர் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 4" டிஎஃப்டி கிளச்சர் வந்து நம்ம NX 200ல பார்த்த 100ல பார்த்த அதே டிஎஃப்டி கிளஸ்டர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வித் ஆல் ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத் நேவிகேஷனோட, மியூசிக் கண்ட்ரோல்ஸோட எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி. இந்த வண்டிக்கு இந்த கிளஸ்டர் அப்படின்றது ஒரு மோர் தென் எனஃபான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்டி 125 செக்மெண்ட்டுக்கு வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பைக் தட் கம்ஸ் வித் டிஎஃப்டி கிளஸ்டர், விச் இஸ் கிரேட், லுக்ஸ் குட் அஸ் வெல். எந்த இடத்துலையும் வந்து பிரச்சனையே இல்லை. ஈவன் அதோட ஸ்விட்ச் கியர்ஸாக இருக்கட்டும், இதோட எல்லாமே எங்கேயுமே எனக்கு வந்து இந்த இது பிரச்சனையாக இருக்குது, இது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஐ கேன் சே எனி வேர்ட்ஸ் அபவுட் தட். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க போகிறது இதோட ரைடிங் ட்ரையாங்கிள். அது மட்டும் இல்லாமல் இதோட சீட் ஹைட்டும் கூட. ஸோ சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 780 இல்லை 790க்கு கீழே தான் இருக்குது. எப்படி ஒரு 800 கீழே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக வருது. பட் இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். த பெஸ்ட் சீட் இந்த என்டையர் செக்மெண்ட். இந்த 125cc இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைடருக்கு ஒரு சீட் வந்து கிடைக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் தான். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைடருக்கு ஆக்சுவலாக வந்து தெர் இஸ் நோ ஃப்ளா. எல்லா இடத்துலையும் என்னால் வந்து அந்த பேடிங்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. எங்கேயுமே எனக்கு வந்து பாடியே ஹிட் ஆகாது. இப்போ நான் உட்காரேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துலையும் பாடி ஹிட் ஆகாது. ஃபுல்லாக வந்து சீட்டை அவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. சீரியஸ்லி இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பில்லியனுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு ரைடரோட ஒரு 50% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே பில்லியன் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வர்ஸ்ட். நம்மளால் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 3க்கு வந்து இந்த சீட்டிங் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போகிறப்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸும் சரி ரொம்ப வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சீட் ஹைட் நான் சொன்ன மாதிரி 790 இல்லாட்டி ஒரு 780 இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வண்டியுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டி இன்னும் ரொம்ப நிம்பிளாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இதோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இதோட கர்வ் வெயிட் வெறும் 124 kg. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். 124cc 124 kg அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து வெயிட்டே இல்லை. வண்டி ஃபுல் டேங்க் அடித்தாலே உங்களுக்கு அவ்வளோதான் வெயிட்டு. சொல்லவே தேவையில்ல. சிட்டியில் ஓட்டுறப்போ சும்மா பூந்து போகலாங்க. எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி எங்கேயுமே தோணல. ஏன்னா அதுக்கான இன்னொரு காரணமும் வந்து இதோட USD ஃபோக்ஸ். எந்த அளவுக்கு இது லைட் வெயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஹேண்ட்லிங்கோட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நார்மலாக வேறு சஸ்பென்ஷன் இருந்தால் இந்த அளவுக்கு பெட்டராக இருந்திருக்குமா எனக்கு ஃபீல் ஆகலை. பட் இந்த லைட் வெயிட் நேச்சரோட இந்த USD ஃபோக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். தட்டுமா அப்படின்ற டவுட் வந்து ரொம்ப பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 166 ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் சம் பிளாஸ்டிக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபோவ் அவரேஜ். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட தாட். அண்ட் 166 அப்படின்றது ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதுக்கு மேலே நமக்கு வந்து தேவைப்படாது. சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, ஈவன் ஹைவேல ஓட்டுறதுக்கும் சரி, ஈவன் நம்ம பில்லியனை வச்சு ஓட்டுறப்பையும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு உள்ளே போக வாய்ப்பு இல்லை, தட்டவும் வாய்ப்பு இல்லை. ஏன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டை காட்டிலும் வந்து ரியரோட சஸ்பென்ஷன், அதாவது ரியரில் யூஸ் கொடுத்துருக்கா நம்ம மோனோஷாக் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபான செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இது வந்து தட்ட வாய்ப்பு இல்லை. ஸ்டிஃப் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்டிஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜோட அண்டர்லேஷனாக இருக்கட்டும், ரம்பிள் ஸ்டிஃபாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து எனக்கு எல்லா ஃபீட்பேக்கும் தெரில. ஸோ ஸ்லைட்டாக நான் ரம்பிள் ஸ்டிப்பில் போகிறேன் அப்படின்ற ஃபீட்பேக் வந்து எனக்கு ரியரில் ஃப்ரண்ட் காட்டில் வந்து ரியரில் 20% வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ஸோ ரியரோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்க சஸ்பென்ஷன் கொடுக்காம மோனோஷாக் கொடுத்தது வந்து ஹேண்டிலிங்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியரில் யூஸ் பண்ணியிருக்க டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 110 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 inch வீல்ஸ். ரியலில் யூஸ் பண்ணியிருக்க பிரேக்ஸ் நமக்கு வந்து ஒரு 130 ஆஃப் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியலில் நமக்கு ABS கிடையாது. சிங்கிள் சேனல் ABSோட தான் அது வருது. ரியலில் ஈஸியாக நமக்கு லாக் ஆகுது. இதுக்கு ஆக்சுவலாக வந்து கம்பைன் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம பஜாஜ் பைக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரியரில் கொஞ்சம் லாக் ஆகாமல் இருக்கும். அது இங்கே இருக்குதா இல்லாட்டி எனக்கு இது ஒர்க் பண்ண தெரியலையா அப்படின்னு டு பி ஃப்ராங்க் தெரியல. நான் ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரியர் வீல் லாக் ஆச்சு. அண்ட் இந்த வண்டியை நீங்கள் ரியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஃப்ரெண்ட் லுக் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகும். இட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி
ஃப்ரண்ட்டில் பல்கியாகவும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. இதோட கிராப் ஹேண்டில்ஸ் இருந்து இதோட பேக் ஃபெண்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்ஸோட கலர்ஸுக்கும் இதோட ஸ்டைலுக்குமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே பட்ட விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பில்லியன் சீட் குட் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பில்லியனுக்கான குஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு ரைடர்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபேமிலி ஆஃப் 3க்கு வந்து இந்த பைக் போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையில்ல. ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். டெஃபினட்டாக நம்ம அம்மாக்கெல்லாம் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட முடியும். இட் நாட் தட் வர்ஸ்ட் ஆஸ் இட் இஸ். மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரொம்ப வந்து கான்ஃபிடண்டாக ஃபீல் இல்லை. பட் இதோட காம்படிட்டர்லாம் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் சீட்டர் வேரியன்ட் வந்து இதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சேல்ஸ் எகிரிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி ரியலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஃப்ரண்ட்ல இவ்வளோ என்ன பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரியலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த பைக்கை வந்து அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 125cc ஒரு ஸ்போர்ட்டி 125cc செக்மெண்ட்டுக்கு இந்த பைக் அப்படின்றது ஒரு பக்காவான காம்படிஷன். நானும் வந்து இதை லான்ச் பண்ணுறப்போ ஜஸ்ட் another 125cc ஒரு ஸ்போர்ட்டி 125cc தான் இருக்கும் தான் நானும் டு பி ஃப்ராங்க் நினச்சேன். பட் நான் நினச்சதை விட வந்து இந்த இடத்துல ஹோண்டா வந்து பண்ணி விட்டுருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு செக்மெண்ட் கில்லர், ஒரு செக்மெண்ட்டோட ஒரு பாரை ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,12,000 வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்க விஷயங்களும் சரி, இதில் இருக்கிற டிசைன் சரி, ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக அது இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி செக்மெண்ட்லேயே இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்டி 125cc ஒரு சில இல்லாத விஷயங்களான இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட் ஆல்ரெடி செட்டப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து டிஎஃப்டி கிளஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு ஹோண்டாக்குன்னே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட இன்ஜின் தான். ஆனால் ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின் ஒரு 125cc வந்து ஹோண்டாவோட இன்ஜின்ஸை விட ஒரு பெட்டரான ஸ்மூத்தான இன்ஜின்ஸை வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இன்ஜினோட இன்னும் கொஞ்சம் பவர் லைட்டாக ட்வீக் பண்ணி இந்த சூப்பரான டிசைனில் 4 டிஃப்ரெண்ட் கலர் காம்போவில் இந்த ப்ரைஸுக்கு என்ன கேட்டால் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்ஸை பற்றி என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா வாலியா ஹோண்டா ராம்நாடுக்கு மறக்காமல் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன். அதர் தன் தட் உங்கள் பைக் பையிங்ஸில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி எந்த பைக்ஸ் எனக்கு செட் ஆகும், உங்களோட தேவைக்கேற்ற பைக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் தட். நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 99 rupees அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகும். பட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஃப்ரீயாக அவைல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கூப்பன் கோட் கொடுப்பேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட் டு ஸ்கெடியூல் தட் கால் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த காலில் கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் சார்ஜிங் எனிதிங். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டால் மட்டும் தான் என்னால் அதை பண்ணவும் முடியும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ நெக்ஸ்ட் தட்டை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் டு செட் த நோட்டிஃபிகேஷன் இஸ் ஆல். ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada bye bye from Dinesh.